Hi friends, welcome to Asana Creation. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நார்மல் நாட்டில் எப்படி பேக் போடலான்னு சொல்லி ஒரு டெமோ வீடியோ போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி சிவன்கன் கட்ட பேக் வந்து எப்படி போடணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த சாதா பட்டன் வச்சு இந்த கட்ட பேக் போடணும். சொல்லப்போனால் சிவன்கன்னை விட இந்த சாதா பட்டன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கூடையோட மெஷர்மெண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் வாட்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். சாண்டல் கலர் ஒயர் வந்து 8 அடியில் 11 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர் ஒயர் வந்து 10 அடியில் நான் வந்து 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நான் 33 பட்டன் வச்சு நான் அந்த கூடை போட்டிருக்கேன். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 13 பட்டன் வந்து அகலம் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே சாண்டல் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த சைடில் ஒயர் கொடுக்கறது வேணால் நீங்கள் வந்து 2 கலர் காம்பினேஷனில் கூட கொடுக்கலாம். ப்ரௌன் சாண்டல் கலந்து கூட கொடுக்கலாம். நான் ஃபுல்லாக சாண்டல் போட்டிருக்கேன். ஒயரம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் வந்து 11 பட்டன், அப்புறம் சாண்டல் ஒயர் வச்சு 11 பட்டன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரை வச்சு 7 பட்டன் போட்டிருக்கேன். மேல் பக்கம் நான் வந்து 11 பட்டன் போட்டிருக்கேன். அதில் வந்து 7 பட்டன் வந்து சாண்டல் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். 4 பட்டன் மட்டும் நான் ப்ரௌன் கலர் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி போடணும்னு சொல்லி நான் ஏற்கனவே சிவன்கன் கட்ட பேக் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த கூடை போடணும். ஆனால் இது நார்மல் நாட்டை வச்சு போடுறோம். அது வந்து நம்ம சிவன்கன் வச்சு போட்டிருக்கோம். சிவன்கனில் போடும்போது 4 சைட்லேயுமே நம்ம ஒயரை வந்து இந்த இடத்துல விட்டுட்டு போடுவோம். அடிப்பாகம் போடும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த சாதா பட்டன் போடும்போது நீங்கள் எந்த ஒயருமே நீங்கள் 4 பக்கமும் விட தேவையில்லை. நீங்கள் விடாமலே நீங்கள் வந்து கண்டினியூவாக அந்த பட்டன் போட்டுட்டு வரலாம். அதே மாதிரி இது பாருங்கள், நான் இதில் வந்து அல்லாஹுன்னு சொல்லி நேம் எழுதியிருக்கேன். இது வந்து அரபுல எழுதுறது இந்த எழுத்து. அதில் நான் வந்து அல்லாஹுன்னு சொல்லி இந்த கூடையில் போட்டிருக்கேன். சப்போஸ் சில பேர் வந்து இது விரும்பலைன்னா ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் மட்டும் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரு லெட்டர், இதில் ஒரு லெட்டர் கூட நம்ம வந்து போடலாம். இந்த ஹேண்டில் வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் மரக்கடையில் இந்த மாதிரி கம்பு வாங்கி நீங்கள் வந்து கூடையை போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கூடையை உள்பக்கம் சொருகும் போது எந்த கூடையாக இருந்தாலும் சரி, அதாவது சாதா கூடை ஹேண்டில் போடுவீங்கள்ல, அந்த கூடையாக இருந்தாலும் சரி, இதேமாரி கம்பு பை மாதிரி கூடை போடுறதா இருந்தாலும் சரி, இந்த ஹேண்டிலுக்கு உள்ளே சொருகிறது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக சொருகணும். அப்போ உழைக்கும். இது எப்படி சொருகணுன்னா, நேராக சொருகாதீங்க. நேராக சொருகி கொஞ்சம் பெண்ட் பண்ணி நேராக சொருகுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நேராக சொருகி அப்புறம் பெண்ட் பண்ணி அப்புறம் நேராக சொருகுங்க. அப்போ தான் வந்து கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேண்டில் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு உழைக்கும். அதுமாரி இந்த சைட்லேயும் வந்து இந்த மாதிரி கம்பு பேக் போடுறதா இருந்தால், அதாவது இந்த மாதிரி கட்டை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சைடில் கூட இதை மாதிரி அடைச்சிடலாம். இதுவும் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து என்கிட்ட வந்து வேறு மாடலில் கூடை போட முடியுமான்னு கேட்குறாங்க. வேறு மெத்தடில் நம்ம கூடை போடலாம். ஆனால் எனக்கு வந்து கூடையிலே பிடிச்ச கூடைன்னு பார்த்தீங்கன்னா சிவன்கன் கூடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சிவன்கனில் தான் மோஸ்ட்லி நான் வந்து கூடை போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து எந்த மாடல்லையும் கூடை போடலாம். இப்போ கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா, என்னோடய ஹேண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அதாவது கை கொஞ்சம் சுளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பிரச்சனையில் இருந்ததுனால நான் வந்து போட முடியல.
சில பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, சாரி. அதே மாதிரி கூடையும் நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கும் என்னால் கூடையை வந்து கண்டினியூவாக போட முடியல. அதனால் இப்போ நான் வந்து டெமோ வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் என்னால் நான் எப்போ முடியுதோ அப்போ உங்களுக்கு வந்து கூடையை போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கூடை போட்டு இதில் உங்களோட பேரோட இன்சியலோ இல்லைனா லெட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து போடலாம். இதே மாதிரி லெட்டர்ஸ்லாம் எப்படி போடணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி போடுறேன். இந்த கட்டை பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சைடில் வந்து நான் ஒயர் கொடுத்துருக்கேன். இதுவும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த சிவன்கண் கட்டை பேக் வீடியோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று இதே மாதிரி ஒயர் வந்து நம்ம கீழ்ப்பக்கமும் பின்னல் போடலாம், பின்னல் கொடுக்கலாம். ஆனால் இது பின்னும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அடிப்பாகத்தோட அதாவது இந்த அகலம் வந்து நம்மளுக்கு வந்து ஒடுங்கிருது. அதனால் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி சுற்று கூட நீங்கள் இந்த சைடில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு கட்டை பேக் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரியலாக தெரியும். நம்மளுக்கு ரியல் கட்டை பேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெரியும். உங்களுக்கு அகலம் வேணும் அப்படின்னு பட்சத்தில் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ இப்படி போடாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உள்ளே வந்து நல்ல அகலமாக கிடைக்கும். பார்த்தீங்களா கூட எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அப்படி இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வாட்ச் பண்ண முடியும். உங்களுக்கு எதாவது கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வீடியோ லிங்க்கை நான் வந்து இதில் கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.